தண்ணி வடிஞ்சிருச்சு. அக்கா மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது வந்து புட்டு பதத்துக்கு கொஞ்சம் குறகுறப்பாக சுற்றிட்டு வந்து இப்போது இந்த பதத்துக்கு சுற்றிக்கோங்க. இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலில் மாற்றி வச்சுட்டு இன்னொரு ஷிஃப்ட்டு இருக்குது, அதையும் போட்டு எடுத்துடுறோம். இப்போ 2 ஷிஃப்ட்டு அக்கா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சமாக ஒரு 50 ml வாட்டர் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம இதுக்கு புட்டுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். அக்கா புட்டு தான் செய்ய போகிறேன். இது கண்டிப்பாக 11 hours 12 hours ஊறணும். ஊறினா தான் நம்மளுக்கு நல்லா அந்த மாவு அரைக்கும் போது நல்லா அரைப்படும். இப்போ இந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசைங்க. ஏற்கனவே நம்ம ஊற போட்டு அரைச்சிது, அதனால் ரொம்ப வாட்டர் ஆயிராமல் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு பதத்துக்கு பசையணும். சால்ட்டு எதுக்குன்னா, நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சால்ட்டு புட்டுக்கு இப்போ ஏற்கனவே ஒரு 2 சிட்டிக்கு நம்ம சால்ட்டு போட்டு செஞ்சோம்னா ரொம்ப அந்த புட்டு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அக்கா பசஞ்ச மாதிரி பசஞ்சிக்கோங்க. கொஞ்சம் இப்படி உருண்டையாக உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் 2 கையிலையும் உள்ளங்கையில் வச்சுட்டு 2 கையில் இப்படி பண்ணிங்கன்னு இதை பார்த்தீங்களா, நல்லா உதுந்துடும். அந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இந்த அளவு தெளித்தா போதும். ஏன்னா நம்மளுக்கு ஈரமாக ஊற வச்சதில் தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் இந்த அளவு தெளித்தா போதும். இப்போ நம்ம புட்டு செய்ய ஆரம்பிப்போம். இது அப்படியே இருக்கட்டும். அக்கா அன்னைக்கு கொலா புட்டு மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால அக்காக்கிட்ட இருந்த கொலா புட்டு வந்து மேலே இருக்குது, எடுக்க முடியல. அதனால் கொலா புட்டு மாதிரி வேணுங்கிறதுனால அக்கா அந்த காஃபி ஃபில்ட்ரு, குட்டி காஃபி ஃபில்டரில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுறணும். போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாவை நிரப்பிக்கணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அக்கா அந்த மாதிரி வச்சுருக்கேன். அது நல்லா நம்மளுக்கு கொலா புட்டு மாதிரியே இருக்கும். ஒன்று வச்சிடலாம், அவ்வளோதான், மூடிடலாம். இப்போ நம்மளுக்கு காஃபி ஃபில்டர் சோளப்புட்டு ரெடி ஆயிரும். ஒரு 15 minute போதும். அவ்வளோதான், 15 minute ஆயிடுச்சு. நம்மளுடைய ஹெல்த்தி ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். புட்டு ரெடி, எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடும். அதுதான் ஆவி பறக்கும் ஹெல்த்தி புட்டு ரெடி. சோளம் கேழ்வரகு புட்டு ரெடி.